புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? சிறிதளவு கூட கால் தூசும் கிடையாது. நாங்க நினைச்ச மாதிரி இல்ல. ஒரு வருஷத்துல 6 சிலிண்டர்னு சொன்னாங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுவே எங்க ஸ்டாலின் சார் வந்திருந்தான்னா உரிமை தொகையில இருந்து எல்லாமே நல்ல திட்டங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். அதனால மறுபடியும் எங்க ஆட்சி தான் வரணும். மன்னருக்கு தேவை மக்கள் துணை. அது அந்த ஆண்டவன் அருளால் எனக்கு என்னைக்குமே இருக்கு. நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கோம். நல்லதா போச்சு. இதுல 2வது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நான் வித்த காசு குவாலிக்குது. குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்கள் 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் சார். ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. இப்ப என்னங்கறீங்க? ஆமாயா, அர்ச்சனா கல்பாத்திக்கு டெம்பிள் ட்ரஸ்டி செலக்ஷன் கமிட்டில அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன தப்புன்றீங்க? ஆமா, அந்த அம்மாக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்க. இந்த வீடியோ பாருங்க, என்ன தகுதின்னு தெரியும். எப்படி ஓட ஃப்ரெண்டா இருந்தா டெம்பிள் ட்ரஸ்டியா வேலை கிடைச்சிரும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அடிக்கடி ஒரு சொல்லுவா, ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ரஞ்சிதமே பாட்டுல செகண்ட் கார்னர் ஒரு பொண்ணு ஆடும்ல, அந்த பொண்ணு கோவில்ல வேலை தர போறோம். நீங்க என்ன பண்ணிட முடியுங்களா? போங்கடா, இது தற்குறி ராஜ்யம்டா. ஏயா சும்மா மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. வெக்கமா இல்ல உனக்கு? அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. உங்க ஆட்சியா மழை பெய்யல, எங்க ஆட்சியா திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சா நாங்கள் போய் ரோட்டில் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஒரு புது ஆட்சி வந்தா எதா அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு. சமத்துவபுரம் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு குடியிருப்பில் வாழ முடியும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதனால் தான் அவர் எதிரிகளால் குறிவைக்கப்படுகிறார். அவர் சொக்கை பிடிச்சிருவீங்களா? இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருடைய சிந்தனைக்கும் வராத ஒன்று சமத்துவபுரம் திட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு அது. ஊர் வேறு, சேரி வேறு, அக்ரஹாரம் வேறு என்று இந்த மனித வாழிடங்கள் பிரிந்து கிடப்பதை எப்போது நாம் சரி செய்ய போகிறோம் என்று கேள்வி கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சோசியல் ஆர்டரை மாற்றக்கூடாது, சோசியல் செட்டப் அப்படியே இருக்கணும் என்று சொல்லி அதன் பின்னால் போகக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த சோசியல் ஆர்டரை நான் மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றி காட்டினார் அல்லவா? அங்கேதான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு யூனிக் லீடர், தனித்துவமானவர். அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தருதல
போய் டீ சொல்லு போ. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களும், பள்ளி பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது அமைப்பு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு துவங்குவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் எனவும் இந்த அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நாய் நாகசுரம் வாசிக்குது? லூஸ் மாதிரி பேசாரா? மைக் யார்ட்டே குறா. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கு கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1,00,000 மெட்ரிக் டன் கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1,00,000 மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. கேட்டுக்க. ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயிலே அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளா. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இவரே பெத்த பிள்ளைக்கு கரஸ்பாண்ட் பண்ணிட்டு தான், பெத்த பிள்ளைக்கு அபியூஸ் பண்ணிட்டு தான், துன்புறுத்திட்டு தான் அதுல விவாகரத்தை மனைவி கொடுத்துருக்காங்க. மனைவிட்டு இருந்து தானமாக செட்டில்மெண்டாக காலேஜ் வாங்கிட்டு வந்த இவரு இந்த நாட்டை திருத்த வர போய் எம்எல்ஏ கேண்டிடேட் விளங்கும்னா நாடு. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? கேலி பண்றீங்களா? போ போ போ. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர், 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 பிற்படுத்தப்பட்டோர். நம்ம தமிழ் பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, தங்களின் நீதி பற்றாக்குறை குறைந்ததுதான் நம்ம தமிழ். அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நேர்முறையாக அடிப்படை சுட்டிக்காட்டிலும் இது பெயர்களை மாற்றும் காலம். சில பெயர்களை நாமும் மாற்றுவோம். நவீன கழிப்பறை இனிமேல் வெற்றி நவீன கழிப்பறை எனப்படும். சுடுகாடு இனிமேல் வெற்றி சுடுகாடு எனப்படும். இடுகாடு இனிமேல் வெற்றி இடுகாடு எனப்படும். 100 ஏக்கர் நிலம் அபகரிப்பு வெற்றி நில அபகரிப்பு எனப்படும். எல்லாமே வெற்றி லஞ்சம், வெற்றி வன்முறை, வெற்றி வீடியோ மிரட்டல், வெற்றி ஆடியோ மிரட்டல், வெற்றி தமிழ்நாடு வாழ்க 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 என்று நிச்சயமாக சொல்லலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம்பூர் மாவட்டத்துல வந்துட்டு 3 days பிஃபோர் 4 days பிஃபோர் தான் ஒரு நோட்டீஸ ஒட்டிட்டு 5550 ஃபேமிலிஸ வந்துட்டு வெளியே போக சொல்லிருக்காங்க. ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தையா ஏமாத்த பாக்குற? இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையை விட மாட்டேன்டா. ஆல் அண்ட் ஆல் முஸ்லீம் மட்டும் தான் அங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 50 வருஷமா அங்க இருக்கோம், வரி கட்டியிருக்கோம், நீங்க சடனா கிளம்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? அவ சொல்றது நியாயம் தானே? காலி பண்றோம், ஆனா இங்க இருந்து நாங்க எங்க போகணும், அதுக்கான ஒரு இடத்தையும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கான மாற்று வழி என்னங்கறத டிசைட் பண்ணிட்டு தானே இந்த முடிவு பண்ணிருக்கணும். குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீங்களா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. காலையில என்ன போட்டுருவாங்க, ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருக்காரு, உன்னை போட்டுருவான்ட்டு. எஸ்பி பாலான்ட்டு ஒருத்தர் என்ன சொல்றது, டிவிக்கு பத்தி பேசுனதுனால என்ன போட்டுருவாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நீ கொடுத்து 10 நிமிஷம் பாரு, அங்க நான் நிப்பேன், அங்க இருப்பாங்க உனக்கு மாமைங்க மச்சங்க, உனக்கு அக்கா தங்கச்சி புருஷங்க எல்லாம் சொல்றேன். அது எப்படிடா ஒரு கட்சியில இருக்க எல்லாம் பொறுக்கீங்களா இருக்கீங்க? நீதான்டா. எனக்கு என்ன ஆனாலும் சரி, டிவிகேவோட லீடர் விஜய், ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன் இவங்களை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.